தேவனுடைய சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும் என்பதை சொல்ல ஆசைப்படுறேன். டிஃப்ரெண்ட் பீப்புள், டைவர்ஸ் பீப்புள் கான்வர்சேஷனுக்குள்ள போகும் பொழுது லேர்னிங் ஹேப்பன்ஸ். அதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். பட் டுடே காட் வாண்ட்ஸ் டு டெல் அஸ், நீ எனக்கு தேவை. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் எனக்கும் இந்த பட்டினத்திற்கும் தேவை. ஒரு சண்டை வர சூழ்நிலை வந்தா, கான்ஃப்ளிக்ட் வர சூழ்நிலை வந்தா, உங்களுக்கு குழப்பம் வர சூழ்நிலை இருந்தால் இதை வாசிங்க. யூ வில் ரியலைஸ் யுவர் பர்பஸ். உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும், இந்த சண்டை ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, இது என்ன ஸ்லோவாக்கணும், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு, அதை செய்யணும் என்று சொல்லி ஓடுவீங்க. எழுதுறது அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பழக்கம். எழுதும் பொழுது அது நம்மை உற்சாகப்படுத்தும், அதை வாசிக்கும் பொழுது அது நமக்கு கற்றுக் கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அதிசயம் செய்கிறவர். ஹல்லேலூயா. ஸோ யூஸ்வலாக ஒரு கதையோடு ஆரம்பிப்போம், ஆனால் ஒரு வீடியோவோடு ஆரம்பிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இதை நான் சொல்லும் பொழுது when I'm speaking about this, ஒரு பியூட்டிஃபுல் வீடியோ ஒன்று பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடியோ. இட் டச்ட் மை ஹார்ட். ஸோ அதனால் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்றேன். நான் இங்கே அதை ப்ளே பண்ண போகிறேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ இல்லை? ஸோ இந்த வீடியோ பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சு உங்களுக்கு? அண்ணன் எவ்வளோ பாசமாக இருக்கிறான், ஆரன் அண்ணன் மாதிரி. வேற என்ன தோணுச்சு? வேற என்ன தோணுச்சு? எதுவுமே தோணலையா யாருக்கும்? ப்ரொடெக்ஷன் பிரதர்ஸ், ப்ரொடெக்டிவ் ஆக்ட். அப்புறம் கரேஜ், தைரியம். அப்புறம் எது கேட்கல? குச்சி முன்னாடியே எடுத்துகிட்டு வரான். அவன் முன்னாடியே பார்த்துருப்பான், ஆனால் தான் குச்சி எடுத்துகிட்டு வரான். அப்புறம் ப்ரிப்பேர்டாக இருக்கிறான், அப்படி எடுத்துக்கலாமா? ஓகே. பட் நிறைய விஷயங்கள் நம்ம சொன்னாலும் இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது there's something happening inside your heart. உணர முடியுதா? உங்கள் உள்ளத்தில் கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஒரு உணர்வு இருக்கிறதா? some feeling? Are you able to get some feeling when you watch this video? Listen to me, கவனிங்களா. இந்த வீடியோ பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு விதமான உணர்வை உங்களால் உணர முடிஞ்சுதா? ஜஸ்ட் லைக் எனக்கு இந்த வீடியோ பார்த்த உடனே கேஷுவலாக நான் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வீடியோ பார்க்கும் பொழுது ஐ ஃபெல்ட் ஸோ குட். எனக்கு என்னமோ ஒரு சந்தோஷம் இருந்தது, ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என் உள்ளத்தில் இருந்தது. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஷேரிங் இட். அந்த சந்தோஷம் எப்படின்னா ஒரு விதமான நமக்குள்ள சில டைம்ஸ் இருக்கிற இறுக்கத்தை இட் கைண்ட் ஆஃப் ரிமூவ்ஸ். அந்த கொஞ்ச நேரத்துக்கு பார்க்கும் பொழுது இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஃபீல் குட் என்று சொல்லுவாங்கள்ல. அதாவது ஒரு எல்லாமே சரியான மாதிரி ஒரு உணர்வு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆர் யூ ஏபிள் டு கெட் வாட் ஐம் சேயிங்? எல்லாமே சரியான மாதிரி உணர்வு. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், எப்பொழுதுமே சில பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் we are always in tension. எப்பொழுதும் ஒரு விதமான டென்ஷன் நம்மளை போட்டு ஒரு ப்ரெஷரில் வச்சுருக்கிற மாதிரி நம்ம உணர்கிற நாட்களில் சம்டைம்ஸ் சம் திங்ஸ் கிவ் அஸ் அ ஃபீலிங் ஆஃப் ரிலாக்ஸேஷன், ரிலீஃப். நமக்குள்ள ஒரு காற்று அடித்தது, ஒரு தென்றல் காற்று அடித்தது போல் யூ கெட் சம் ஃபீலிங் when you do something, இல்லையா? when you see something. அப்படிப்பட்ட உணர்வை you can feel from this video. அதான் சயின்ஸில் டோப்பமைன் ரிலீஸ். டோப்பமைன் என்பது ஒரு ஹார்மோன். அது நம்ம பிரெயினில் சுரக்கும் பொழுது அது நமக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஒரு சுகத்தை கூட கொடுக்குதான். இட் ஆக்சுவலி இன்க்ரீசஸ் த இம்யூனிட்டி பவர் என்று சொல்கிறாங்க. அந்த டோப்பமைன் பல விதத்தில் ஒர்க் ஆகும். சில சமயம் சில கெட்ட விஷயங்களை, பாவமான விஷயங்களை செய்யும் பொழுது கூட டோப்பமைன் இன்க்ரீஸ் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல நமக்கு டோப்பமைன் இன்க்ரீஸ் ஆகிறது when you see something so beautiful.
இந்த வீடியோவில் ஏதாவது தவறாக இருக்கா? இல்லை. பட் நிறைய இன்னசென்ஸ் இருக்கு. சின்ன குழந்தைங்க அந்த அந்த நாயை அந்த அண்ணன் வந்து பயம்படுத்திட்டு அப்படி அந்த வெட்டுற மாதிரி இப்படிலாம் ஒரு சீன் பண்ணிட்டு அவன் அப்படியே சந்தோஷமாக போகிறான். அவனுக்கு அந்த அந்த நேரத்தில் உலகத்தில் எந்த கவலையும் இருந்திருக்காது. அந்த அந்த குட்டி பொண்ணு தங்கச்சி அப்படியே அவன் கூட ஓடி வரா, அதுக்கப்புறம் ஓடி வரா. அந்த ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸு அந்த குட்டி பொண்ணுக்கு உலகத்தில் எந்த கவலையும் இருந்திருக்காது. ஐம் ஜஸ்ட் இமேஜினிங் அவங்க அந்த 2 பேரும் அந்த அந்த நாய்களை கடந்த பிறகு அவங்க எக்ஸிபிட் பண்ணுற அந்த ஜாய் ஸோ கண்டேஜியஸ். அதை பார்க்குற நமக்கே அது தொற்றிக்கொள்ளுகிற அளவிற்கு அது அவ்வளோ இன்னசென்ட்டாக இருக்குது, அவ்வளோ பியூராக இருக்குது. ரியல் ஜாய். இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட நெருக்கடியான வாழ்க்கையில் இருந்து தப்பிக்கிறதுக்கு பல பேர் பல பொய்யான சந்தோஷங்கள் பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. என்டர்டெயின்மெண்ட் என்ற பேரில் குப்பையை நமக்கு பல மீடியா மூலமாக கொடுத்துட்டு இருக்கு உலகம், பிசாசு. நம்மளும் அதை கன்சியூவ் பண்ணி அது சந்தோஷத்தை கொடுக்குது, டோபமைன் ரிலீஸ் கொடுக்குது என்று சொல்லி பாவத்துக்குள்ளேயும் அழிவுக்குள்ளேயும் இன்னும் அதிகமாக போயிட்டு இருக்கிறோம். One side there's so much of filth and garbage which is given as a dopamine release entertainment என்று சொல்லி பல விதத்தில் வந்துட்டு இருக்கு. ஆனால் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா there's such beautiful innocent அழகான ஒரு சந்தோஷமும் இந்த உலகத்தில் இருக்கு. அண்ட் அந்த சந்தோஷத்தை சமாதானத்தை கர்த்தர் நமக்கு அளவில்லாமல் கொடுத்திருக்கிறாரு. அன்லிமிட்டெட் என்று அவர் சொல்றாரு. பாருங்க, உலகத்தின் சந்தோஷம், பொய்யான சந்தோஷம், குறைவான சந்தோஷம், கால அவகாசம் இருக்கிற அந்த சந்தோஷம் இஸ் லிமிட்டட். ஆனால் கர்த்தர் கொடுக்குற இந்த உண்மையான சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், இன்னசென்ட் ஹாப்பினஸ் இஸ் அன்லிமிட்டட். அதற்கு கால அவகாசமே கிடையாது. அது எந்த வேதனையும் நமக்கு கொடுக்காது. அந்த சந்தோஷம் இயேசுப்பா கிட்ட இருந்து மட்டும்தான் வருது. அந்த தேவனுடைய சுத்தம் வாஞ்சனை தெரியுமா? நம்ம ஒவ்வொருத்தரும், கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தினம் தினம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எவ்ரி சிங்கிள் டே, எவ்ரி சிங்கிள் மினிட் இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. And that's what God wants for each one of us. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இப்படிப்பட்ட சந்தோஷமும் சமாதானமும் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். நான் சொல்ற புரியுதா? கவனிக்கிறீங்களா? டிஸ்டர்ப்டாக இருக்கிறீங்களா? டிஸ்ட்ராக்டடாக இருக்கிறீங்களா? தேவனுடைய சமாதானம் இன்றைக்கு உங்களுக்கு வந்து சேரும் என்பதை சொல்ல ஆசைப்படுறேன். இப்படிப்பட்ட சமாதானம் இதை விட அதிகமாக கர்த்தர் நம் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாக்கி வைத்திருக்கிறார் என்பதை சொல்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இங்கிருந்து போகும் பொழுது இப்படிப்பட்ட சமாதானத்தோட போகணுன்னு ஆசைப்படுறீங்க? இந்த சந்தோஷம், அந்த பிள்ளைகளோட உள்ளத்தில் நம்ம பார்த்த சந்தோஷம் நமக்குள்ள, எங்களுக்குள்ள எப்பொழுதும் வேண்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் எங்களுக்கு இப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானம் வேண்டும். And God blesses you with that. Hallelujah. ஆனா பாருங்க, இப்படி ஒரு சமாதான நிலையில நம்ம இருக்கக்கூடாது என்று சொல்லி பிசாசு பயமா முயற்சி செய்யறான். எப்படி கர்த்தர் இந்த சமாதானம் நமக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் இருக்கணும் என்று சொல்லி அவர் பல காரியங்களை நமக்கென்று சொல்லி ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரோ, அவரின் ரட்சிப்பின் அனுபவத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, அதே மாதிரி பிசாசு இதை திருட வேண்டும் என்று சொல்லி எவ்ரி சிங்கிள் மினிட்டு சமாதானம் இருக்கக்கூடாது, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் பல பொல்லாத காரியங்களை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறான். மனிதர்கள் மத்தியில் சண்டை சச்சரவை உண்டு பண்ணி, கான்ஃப்ளிக்ஸை உண்டு பண்ணி, வேற்றுமைகளை உண்டு பண்ணி,
அவங்களோட சமாதானத்தை திருடுறது தான் அவனோட முழு மூச்சு வேலையாக இருக்கிறது. எங்க தேவனோட ஊழியம் நடக்குதோ, குறிப்பாக எங்க ஏசப்பாவோட சாட்சியாக அவரோட பிள்ளைகள் இருக்க முயற்சி செய்கிறார்களோ, அங்க குழப்பத்தை, கான்ஃப்ளிக்டை, சண்டையை கொண்டு வரதான் பிசாசோட பிரதான வேலை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஜாப் ஆஃப் த டெவில், ஆஃப் த எனிமி, கான்ஃப்ளிக்ட் கொண்டு வரது. கர்த்தரோட பிள்ளைகள் அவர்கள் சாட்சியாக இருக்க முயற்சி செய்யும் பொழுது தேவன் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்க ஆசைப்படுறாரு. அவங்க இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட சமாதானத்தை ஊற்ற ஆசைப்படுறாரு. ஆனால் அதே இடத்துல பிசாசு கான்ஃப்ளிக்ட்டும் பிரச்சனையும் கொண்டு வர முயற்சி செய்யற ஒவ்வொரு டைமும். உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு பைபிள் பாசேஜ் வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும். மேலும் பேதுரு அந்தியோக்கியாவுக்கு வந்த பொழுது அவன் மேல் குற்றம் சுமத்ததினால் நான் முகமுகமாய் அவனோடு எதிர்த்தேன். எப்படியெனில், யாக்கோபிடத்திலிருந்து சிலர் வருகிறதற்கு முன்னே அவன் புறஜாதியாருடனே சாப்பிட்டான். அவர்கள் வந்தபோதோ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு பயந்து விலகி பிரிந்தான். மற்ற யூதரும் அவனோடு கூட மாயம் பண்ணினார்கள். அவர்களுடைய மாயத்தினாலே பர்னபாவும் இழுப்புண்டான். இப்படி அவர்கள் சுவிசேஷத்தின் சத்தியத்திற்கேற்றபடி சரியாய் நடவாததை நான் கண்டபொழுது எல்லோருக்கும் முன்பாக நான் பேதுருவை நோக்கி சொன்னது என்னவென்றால், யூதனாய் இருக்கிற நீ யூதர் முறைமையாய் நடவாமல் புறஜாதியார் முறைமையாக நடந்து கொண்டிருக்க, புறஜாதியாரை யூதர் முறைமையாக நடக்கும்படி நீர் எப்படி கட்டாயம் பண்ணலாம்? English, Galatians chapter 2 verses 11 to 14. Now when Peter had come to Antioch, I withstood him to his face, because he was to be blamed. For before certain men came from James, he would eat with the Gentiles. But when they came, he withdrew and separated himself, fearing those who fear of the circumcision. And the rest of the Jews also played the hypocrite with him, so that when Barnabas was carried away with their hypocrisy. But when I saw that they were not straightforward about the truth of the gospel, I said to Peter before them all, if you, being a Jew, live in the manner of Gentiles and not as the Jews, why do you compel Gentiles to live as Jews? இந்த இடத்துல பேதுருவையும் பாலையும் குறித்து பார்க்கிறோம். பவுல் அண்ட் பீட்டர் குறித்து பார்க்கிறோம். ரெண்டு பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஊழியக்காரங்க அந்த சமயத்தில். we know that. பேதுரு ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஜீசஸோடு இருந்தவர். பவுல் ரொம்ப பவர்ஃபுல்லாக, சிக்னிஃபிகண்ட்டாக அந்த சமயத்தில் அந்த சீன்குள்ளே வந்தவர், பயங்கரமான ஊழியங்களை செஞ்சுட்டு இருக்கிறவர். ஸோ டூ இம்பார்ட்டன்ட் பீப்புள், பால் அண்ட் பீட்டர். பால் நிறைய சபைகளை ஸ்தாபித்ததை பார்க்குறோம். பேதுரு தலைமைத்துவம் எடுத்து செய்த காரியங்களை நம்ம பார்க்குறோம். டூ இம்பார்ட்டன்ட் பீப்புள். இந்த ரெண்டு பேரும் நல்ல வல்லமையாக ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிற சமயத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு சண்டை, ஒரு குழப்பம். நம்ம இந்த பகுதியில் வாசித்தோம். பவுல் எப்படி பேதுருவை பற்றி அந்த இடத்துல உதாரணமாக சொல்கிறார். அவர் செய்த தவற அந்த இடத்துல சுட்டி காட்டி பேசுகிறாரு. பேதுரு ரொம்ப பெரிய ஆள், அந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான நபர். அந்த முக்கியமான நபரோட தவற அந்த இடத்துல பவுல் சுட்டி காட்டுறாரு. அது தட்ஸ் சம்திங் பிக், ரொம்ப பெரிய விஷயம். அந்த நாட்களில் ரொம்ப பெரிய விஷயம். இது ஒருவேளை நம்ம சாதாரணமாக வாசித்து இருக்கலாம் இது வரைக்கும். ஆனால் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில், அந்த சமயத்தில். ஆனால் என்ன எனக்கு ஆச்சரியமாக இருந்ததுன்னா, இதை பார்க்கும் பொழுது பிசாசு இந்த இடத்துல ஒரு சண்டை வரும்படியாக ஒரு சூழ்நிலையை உருவாக்கினா. ஐ ரிப்பீட்,
the devil tried to bring about a conflict in this place. நான் திரும்ப சொல்கிறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. பேதுரு பவுலுக்கு நடுவில் சண்டை உண்டாக்குறதற்கு பிசாசு முயற்சி செஞ்சான். நான் என்ன சொன்னேன்? சண்டை உண்டாக்குறதற்கு. எப்படி உண்டாக்குறதற்கு? டு என்ஷூர் அ ஃபைட், கான்ஃப்ளிக்ட். உடனே நீங்கள் என்ன திரும்பி கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? சண்டை உண்டாக்குறதற்கு முயற்சி பண்ணான்னு சொன்னேன். நீங்கள் என்ன கேட்கணும்? என்ன உடனே கேள்வி என்ன கேட்கணும்? சண்டை உண்டாக்குறதுக்கா? அங்கே தான் ஏற்கனவே சண்டை இருக்கே, கரெக்டா? அதான் நீங்கள் கேட்கணும். What are you saying? You are saying that you're trying to create a conflict, but there is already a conflict there. அப்படி தான் நீங்கள் கேட்கணும். அங்கே தான் ஏற்கனவே சண்டை இருக்குது, அப்படி தான் நீங்கள் கேட்கணும். But I want to bring your attention to something here. இங்கே உங்கள் கவனத்தை ஒரு விஷயத்துக்கு கொண்டு வர ஆசைப்படுறேன். நல்ல கவனமாக பார்த்தீங்கன்னா, இங்கே சண்டை நடக்கலை, இன்னும் கான்ஃப்ளிக்ட் வரல. கான்ஃப்ளிக்ட் நடக்கிறதுக்கு தோதுவான காரியங்கள் நடக்குது. சிச்சுவேஷன் சீன் எப்படி இருக்கிற கான்ஃப்ளிக்ட், அடுத்தது சண்டை. நல்லா கவனிங்க. பேதுரு குறித்து பவுல் ஒரு காரியத்தை அங்கே நிருபத்தில் எழுதுறாரு. எதை எழுதுறாருன்னா, ஏற்கனவே பவுல் பேதுருக்கிட்ட சொன்ன காரியத்தை இந்த இடத்துல நிருபத்தில் எழுதுறாரு. எங்கே எழுதுறாரு? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுறாரு. டு கலேஷியன்ஸ் இஸ் ரைட்டிங் திஸ் லெட்டர். பேதுரு என்ன செஞ்சார் என்று சொல்லி எழுதுறாரு, சொல்றாரு. ஏற்கனவே நடந்த காரியம் இங்கே சொல்லப்படுகிறது. பட் மைண்டட், இதன் நிமித்தம் பேதுரும் பவுலும் சண்டை போட்டதா எங்கேயுமே ரெக்கார்டு இல்லை. பவுல் ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாரு. நியாயப்படி பார்த்தா அந்த அக்யூசேஷனுக்கு பேதுரு திரும்பி டிஃபெண்ட் பண்ணியிருக்கணும், சண்டை போட்டிருக்கணும். எப்படி என்னை பற்றி இப்படி சொல்லுவேன் என்று சொல்லி சண்டை போட்டிருக்கணும். அதுக்கு திரும்பி பவுல் சண்டை போட்டிருக்கணும். சண்டை போடுறதுக்கான எல்லா தகுதியும் இந்த கான்வர்சேஷனில் இருந்திருக்கு. ஆனால் சண்டை நடக்கலை. நல்லா கவனமாக பாருங்கள். ரெண்டு பேரும் டாப் பீப்புள், அந்த டைமில் லீடர்ஸ். நிறைய பேர் அவங்களை நோக்கி பார்க்குற மனிதர்கள். அவங்களுக்குள்ள ஈகோ இருந்திருக்கும். எப்படி ஈகோ இருந்திருக்கும்? எப்படி என்னை பற்றி இப்படி சொல்ல முடியும்னு சொல்லி இவர் நினச்சிருக்கலாம். ஈகோ இருந்திருக்கும். பவுல் அவர் தான் சொன்ன, நான் எவ்வளோ கரெக்டாக வைராக்கியமாக என் ஏசப்பாக்காக ஓடுறேன், நீனே இப்படி உதாசனப்படுத்திட்டு, அவருக்குள்ள ஈகோ இருந்திருக்கும். நிறைய சண்டை வர வாய்ப்பு இருக்கு, பிரச்சனை வர வாய்ப்பு இருந்தது. பட் த பியூட்டி இஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை அந்த இடத்துல இருந்ததை நான் உணர்கிறேன். சமாதானம் அந்த இடத்துல இருந்ததை உணர்கிறேன். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் அந்த இடத்துல இருந்ததை உணர்கிறேன். அந்த இடத்துல சண்டை வரல, கான்ஃப்ளிக்ட் வரல. ரெண்டு பெரும் தலைவர்களுக்கு நடுவே இப்படிப்பட்ட ஒரு கான்வர்சேஷன் இருந்தாலும் அது ஒரு தவறான காரியமாக மாறலை. இட் ஹஸ் பிகம் அ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸு. அது ஒரு லெசனாக மாறியிருக்கு, அது எடிஃபிகேஷனாக மாறியிருக்கு, அது ப்ராசஸ் கரெக்ஷனாக மாறியிருக்கு. ஆனால் சண்டையாக மாறி, அசிங்கமாக மாறி, அந்த இடத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அந்த சபை ரெண்டாக உடைஞ்சு, இதோ இன்றைக்கு வரைக்கும் அது ஒரு கேலி பொருளாக மாறி இருக்கலாம், ஆனால் மாறல. இன்றைக்கு எத்தனையோ சபைகள் உடைந்திருக்கிறத பார்க்கிறோம். தலைவர்களுக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள பிரச்சனை வந்தனால சபைகள் உடைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் உடைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். இந்த குடும்பத்தினருக்கிடையே வந்த பிரச்சனைகள் வந்து குடும்பங்கள் உடைஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். எத்தனையோ நட்பு பிரிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். இப்படியாக சண்டை, ஈகோனால நட்பெல்லாம் பிரிஞ்சிருக்கிறத பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. பிரிக்கிறது பிசாசோட வேலை, இணைக்கிறது, ஒற்றுமை ஆக்கிறது நம் தேவனுடைய சித்தம், திட்டம். பிசாசு இந்த இடத்துல ஒரு சண்டை வரணும், அவங்க பிரியணும் என்று சொல்லி எதிர்பார்த்து பல காரியங்களை செஞ்சான்.
ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை நான் வாசிக்கும் பொழுது நான் ஆச்சரியப்படுகிறேன். 2 பெரிய தலைவர்களுக்கு நடுவே எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்க வேண்டியது, சபை உடைஞ்சிருக்க வேண்டியது, இது ஒரு கேலி பொருளாக ஆகியிருக்க வேண்டியது. பட் see how God intervened beautifully. The Spirit of God brought peace to that place. இதை இந்த சாப்டரோட முடிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் இந்த வசனத்தோடய அது முடிஞ்சிருச்சு. இந்த வசனத்துக்கு மேலே கூட அது எஸ்கலேட்டால தாண்டி போல. இன்றைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்மளுடைய சண்டைகளை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் நம் நண்பர்கள் கூட போடுற சண்டை, குடும்பத்தினரோட போடுற சண்டை, நாம் நம்முடைய வேலை செய்கிற இடத்துல போடுற சண்டை, நம்ம மற்ற மதத்தினரோட போடுற சண்டை, நம்மளுடைய உணர்வுகள் இல்லாத, நம்மளுடைய ஒப்பீனியன்ஸ் இல்லாத மற்ற பீப்புளோட போடுற சண்டை, நம்ம சோஷியல் மீடியாவில் போடுற சண்டை, நேரில் போடுற சண்டை, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசி போடுற சண்டை, இப்படி பல சண்டைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த சண்டைகள் எப்படி அது வளர்ந்துட்டே போகிறது என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். It doesn't stop, it just escalates, it grows. இன்னும் நிறைய அது போயிட்டே இருக்கும். அதை நம்ம முடிக்க மாட்டோம், அதை வளர்ப்போம். ஏன்னா பிசாசு இது வளர்க்கணும்னு நினைக்கிறான், அதை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறான். அந்த ஒரு சண்டையை வச்சு எவ்வளோ டேமேஜ் உண்டு பண்ணணும்னு நினைக்கிறான், அந்த இடத்துல எவ்வளோ டைவர்சிட்டி இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு டிவிஷன் கொண்டு வரணும்னு நினைக்கிறான். And that's what the devil wants. But I'm so astonished. நான் திரும்ப அதை சொல்கிறேன், ஏன்னா உங்களுக்கு இது புரியணும்னு சொல்லிட்டு. வெயில் வெளியே பயங்கரமாக அடிக்கிறனால நிறைய பேர் மந்தமாக இருக்கிறீங்க உள்ளன்னு நினைக்கிறேன். ஐம் சாரி டு சே திஸ், பட் பவுல் ஆவி சம்டைம்ஸ் என் கூட வந்துடும், ஆனால் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஆனால் நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். I'm going to repeat it one more time to each one of you. இன்னொரு முறை சொல்கிறேன். பவுல் அண்ட் பேதுரு அந்த சமயத்தில் மிகப்பெரிய தலைவர்கள். இந்த விஷயம் அவ்வளோ சாதாரணமாக முடிகிற ஒரு விஷயம் இல்லை. அவங்க 2 பேருக்குள்ள ஈகோ அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. லார்ட் அட் ஸ்டேக் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறவங்க. ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் சொல்லும் பொழுது அவங்களுக்கு அவமானமாக இருந்திருக்கும். இது அவங்க கூட இருக்கிறவங்கள கூட்டணி சேர்ந்துருக்கலாம், கட்சி சேர்ந்துருக்கலாம், எப்படி என் தலைவரை பற்றி பேசலாம்னு சொல்லியிருக்கலாம். பட் nothing like that happened. Isn't it astonishing? ஆச்சரியமா இல்லை? ஒரு வசனம், ஜஸ்ட் 1 verse, ஒரே வசனத்தில் முடிஞ்சிருச்சு. Can you believe this? நம்ம வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த மாதிரி சண்டைகள்லாம் இவ்வளோ சீக்கிரமாக முடியுமா? ஒன்றுக்குமே வார்த்தை இல்லாத பீப்புள் கூட ஒரு சின்ன சண்டையை எவ்வளோ பிரச்சனைக்கு ஆகிட்டு இருக்கிறாங்க. பட் லுக் அட் திஸ் Paul and Peter, ஒரே ஒரு வசனம், அதுக்கு மேலே மூவால. What a beautiful story we have here. எவ்வளோ அற்புதமான ஒரு பாடம் நமக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா? ஆண்டவர் இதை தான் எதிர்பார்க்கிறாரியா. மாற்று கருத்துகள் இருக்குயா. No 2 people can be the same. அது ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தால் கூட சரி, வேதத்தை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் கூட சரி, ஏசப்போட பிள்ளைகள் என்று சொல்கிறவங்களாக இருந்தாலும் கூட சரி, வேதத்தை நல்லா புரிஞ்சு புரட்டி படித்து வச்சுருக்கவங்களாக இருந்தாலும் சரி, 24 மணி நேரமும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் அபவுட் திங்ஸ் இன் லைஃப். அதனால் எப்போதும் ஒரு சின்ன கான்வர்சேஷன் வர வாய்ப்பு உண்டு, மாற்று கருத்துக்கள் வர வாய்ப்பு உண்டு. அது நேச்சுரல். எல்லாத்துக்குமே ஆமாம் சாமி போகணுன்ற அவசியம் இல்லை. யூ கேன் ஹவ் யுவர் ஒப்பீனியன். நீங்கள் உங்கள் கருத்தை சொல்லலாம், இன்னொருத்தங்க அவங்க கருத்தை சொல்லலாம். நீங்கள் ஒரு விதத்தில் சிந்திக்கலாம், இன்னொருத்தங்க ஒரு விதத்தில் சிந்திக்கலாம். இதே பைபிள் வேர்ஸ் உங்களுக்கு ஒரு மாதிரி பேசலாம், இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி பேசலாம். அவங்க தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசலாம். நீங்கள் ஒரு மாதிரி ஜெபிக்கலாம், இன்னொருத்தவங்க இன்னொரு மாதிரி ஜெபிக்கலாம். நீங்கள் ஒரு மாதிரி வர்ஷிப் பண்ணலாம், இன்னொருத்தர் ஒரு மாதிரி வர்ஷிப் பண்ணலாம். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது டைவர்ஸ் தானே படைச்சாரு. டைவர்ஸ்னா டைவர்ஸ் இல்லை, டைவர்ஸ். ஓகே, எவ்வளோ வித்தியாசத்தோட படைச்சாரு. சில கண்டங்களில் பீப்புள் டார்க் ஸ்கின்னாக இருக்காங்க, சில கண்டங்களில் பீப்புள் ஃபேர் ஸ்கின்னாக இருக்கிறாங்க. ஒரே கண்டத்தில் நம்ம ஏசியா மாதிரி குழப்பமான கண்டம் வேறு எதுவும் கிடையாதுயா. பீப்புள் ஆர் டிஃப்ரெண்ட். சிலர் குள்ளமாக இருக்கிறாங்க, சிலர் ஹைட்டாக இருக்கிறாங்க. கமான், people are different. God created them this way. ஆண்டவர் இப்படி தான் படைச்சாரு. ஆண்டவர் இப்படி படைச்சனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சிந்திக்கிறதும் பேசுறதும், ஏன் பைபிள் எடுத்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புரிகிறதும் இஸ் நேச்சுரல். ஸோ அதனால அந்த மாற்று கருத்துக்கள் வர்றது ஓகே, இட்ஸ் ஓகே.
ஒருத்தர் வந்து என்ன கேட்குறது ஓகே, நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்கன்ற அவங்க கேட்குறது இட்ஸ் ஓகே. தே டோன்ட் தே ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். தே அண்டர்ஸ்டாண்ட். பைபிளை வேறு மாதிரி புரிஞ்சிருக்கு. நான் இன்னொருத்தர் போய் நீங்கள் அந்நிய பாஷை நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்க கேட்குறது ஓகே. இட்ஸ் ஜஸ்ட் ஓகே. டிஸ்கஷன் இஸ் ஓகே. கான்வர்சேஷன் இஸ் ஓகே. பட் கான்வர்சேஷனும் டிஸ்கஷனும் வரும் பொழுது யூ அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், அது நமக்குள்ளே போய் ஒரு மாற்றத்தை கொண்டு வருது, நம்மளை பெட்டராக்குது. ஆக்சுவலாக கர்த்தரோட சித்தம்னா இந்த கான்வர்சேஷன்ஸு மனுஷங்களுக்கு நடுவில் ஏன் கர்த்தர் இந்த கான்வர்சேஷன்ஸ் அலோவ் பண்ணுறது தெரியுமா? அதை அலோவ் பண்ணும் பொழுது அவங்களுக்குள்ள புரிதல் அதிகமாகுது, கற்றுக்கொள்ளுகிறாங்க, லேர்னிங் அதிகமாகுது. நான் என்னோடய பிரதர்கிட்ட போயிட்டு ஏன் நீங்கள் அந்நிய பாஷை நீங்கள் என்ஜாய் பண்ண மாட்டீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் நீங்கள் ஏன் அந்நிய பாஷை இப்படி நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்கன்னு கேட்கும் பொழுது ரெண்டு பேரும் அந்த பைபிளில் அந்நிய பாஷையை குறித்து என்ன போட்டிருக்குன்னு உட்காந்து சரி வாங்க நம்ம பார்க்கலாம் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னு உட்காந்து நம்ம ரெண்டு பேரும் பார்த்து அதில் என்ன போட்டிருக்கு அதை ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒத்துக்கிறீங்களா பைபிள் தான் உண்மை சத்தியம்னு? நான் ஒத்துக்கிறேன். நானும் பைபிள் தான் உண்மை சத்தியம்னு ஒத்துக்கிறேன். ஸோ ரெண்டு பேரும் உட்காந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம், வாங்க ப்ராசஸ் பண்ணுவோம். என்ன நடக்கும் அப்போது? கற்றுப்போம். இன்னும் நிறைய பைபிள் வர்ஸ், தெரியாத பைபிள் வர்ஸ்லாம் கூட கற்றுக்கலாம். மேபி நான் புரிஞ்சிக்காத பெர்ஸ்பெக்டிவ் அவர் எனக்கு சொல்லித்தரலாம். அவர் இது வரைக்கும் புரிஞ்சிருக்காத பெர்ஸ்பெக்டிவ் நான் அவருக்கு சொல்லித்தரலாம். வாட் ஹேப்பன்ஸ்? லேர்னிங் ஹேப்பன்ஸ். மேபி ஆன்சர் கிடைக்காம இருக்கலாம், ஆனால் தேடுதல் ஆரம்பிச்சிருது. பார்த்தீங்களா? டிஃப்ரெண்ட் பீப்புள், டைவர்ஸ் பீப்புள் கான்வர்சேஷனுக்குள்ளே போகும் பொழுது லேர்னிங் ஹேப்பன்ஸ். அதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் பிசாசு என்ன வச்சிருக்கிறான்? டிஃப்ரெண்ட் பீப்புள் கான்வர்சேஷனுக்குள்ளே போகும் பொழுது அவனுடைய அவுட்கம் வந்து கான்ஃப்ளிக்ட் ஷுட் ஹேப்பன், சண்டை வரணும். கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? டிஃப்ரெண்ட் பீப்புள் வெவ்வேறு மாறுபட்ட கருத்துக்களை பேசும் பொழுது அந்த இடத்துல சமாதானம் வரணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஏன்னா கற்றுக்கும் பொழுது ஆண்டோட வார்த்தையை, ஆண்டோட வச்சிருக்கிற விஷயங்களை, படைப்பை கற்றுக்கொள்ளும் பொழுது சமாதானம் வரும் நமக்குள்ள. ஆனால் பிசாசனை வச்சிருக்கிறான் டிஃப்ரெண்ட் பீப்புள் டிஃப்ரெண்ட்டான விஷயங்களுக்குள்ள கான்வர்சேஷனுக்குள்ளே போகும் பொழுது அந்த இடத்துல சண்டை வரணும்னு வச்சிருக்கிறான். இன்று கர்த்தர் நம்மளை கேட்குறாரு, நீங்கள் சண்டைக்காரர்களா சமாதானக்காரர்களா? Are you problem makers or peace makers? நம்ம எப்படி இருக்கிறோம் யா? நம்ம ஒரு இடத்துக்கு வரோன்னா தூரத்துலேருந்து நம்மளை பார்க்குறவங்க சண்டைக்காரன் வந்துட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லாட்டி நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறவங்க சமாதானக்காரன் வந்துட்டான்டா என்று சொல்கிறாங்களா? ஆண்கள்லாம் கேட்குறீங்க, ஏன் காரி இல்லையா? ஏன் இப்படி சண்டைக்காரங்களா இருக்கிறீங்க ஆண்களே? லெட்ஸ் பி பீஸ் மேக்கர்ஸ். வாட் ஆர் வி சீன் அஸ்? கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறாரு? சண்டைக்காரர்களாகவா சமாதானக்காரர்களாகவா? வசனம் எனக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துல இப்படி தான் சொல்லுது, பிளெஸட் ஆர் த பீஸ் மேக்கர்ஸ். இந்த கான்வர்சேஷனில் என்ன பியூட்டிஃபுல்லான விஷயம்னா, அது கான்ஃப்ளிக்டாக மாறத்துக்கு எல்லா பொட்டென்ஷியலாக இருந்தாலும் கான்ஃப்ளிக்டாக மாறல. சண்டையாக மாறத்துக்கு எல்லா சாத்தியங்களும் இருந்தாலும் அது சண்டையாக மாறலை. அப்போ என்ன அர்த்தம்? பால் பர்ஃபெக்ட்டு, பீட்டரும் பர்ஃபெக்ட்டு, அப்படியா? அப்படிதான் அர்த்தமா? அப்படிதான் அர்த்தமா? இல்லை பேதுரு மட்டும்தான் தவறு செஞ்சார், பவுல் கரெக்டாக சுட்டி காட்டினார், பவுல் கரெக்டு, அப்படி அர்த்தமா? அதனால தான் ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டாரு, அப்படி அர்த்தமா? சில டைம்ஸ் அது நடக்கும். தப்பு பண்ணவங்க எப்போதும் விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடந்ததா இங்கே? சொல்லுங்களேன். கொஞ்சம் இந்த பாசேஜை கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் பண்ணுவோமா? பண்ணலாமா? பவுல் மேலே மிஸ்டேக்கா பேதுரு மேலே மிஸ்டேக்கான்னு பார்க்கலாமா? ஓகேயா கொஞ்சம் பேசுங்களேன். ஓகேயா? சரி, ஓகே. வேகமாக பார்ப்போம். ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக் இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். பேதுரு மேலேயும் மிஸ்டேக் இருக்கு,
பவுல் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது நான் சொல்கிறேன், கண்டுபிடிச்சிருக்கிறேன் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். ஆமாம் இல்லை ஏதாவது சொல்லுங்கள், பரவாயில்ல. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பேதுரு மேல என்ன மிஸ்டேக் சொல்லுங்க. பேதுரு மேல என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்கு, வாய்ப்பு இருக்கு இந்த பேசேஜில்? ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் இந்த பேசேஜ்? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி படிச்சோமே, ஞாபகம் இருக்கு எல்லாருக்கும் பேசேஜ்? உங்கள் கையில் எல்லார் கையிலையும் பைபிள் இருக்கு, அந்த பைபிளில் படித்தோமே, ஞாபகம் இருக்கா? பேதுரு மேலே என்னெல்லாம் மிஸ்டேக்? நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் சொல்லணும். பேதுரு மேலே என்னெல்லாம் மிஸ்டேக் இருக்குது இந்த பேசேஜில்? அவர் வந்து ஃபர்ஸ்ட் புறஜாதியரோட பேதுரோட மிஸ்டேக் அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் புறஜாதியரோட உட்காந்து சாப்பிட்டாரு. ஆனா அவரோட கூட இருந்தவங்க ஜேம்ஸ் எல்லாம் வரும் பொழுது, அந்த ஜேம்ஸோட கூட இருந்தவங்க, ஜேம்ஸோட ஆட்கள் சிலர் வரும் பொழுது அன்சர்கம்சைஸ், அதாவது புறஜாதியரோட சாப்பிட்டா யூதருடைய இதில் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இடத்த மாற்றி உக்காந்துட்டாரு. பேதுரு பாருங்க எவ்வளோ உஷாரான ஆளு பாருங்க, உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் என்ட்ரி ஆகிறாங்க ஜேம்ஸோட சேர்ந்த ஆளுங்க. யார் இந்த ஜேம்ஸு? இந்த ஜேம்ஸ் யாரு? பைபிளில் ஒரு ஜேம்ஸ் நல்லா தெரிஞ்ச ஜேம்ஸ் யாரு? ஜீசஸ் கூட இருந்த ஜேம்ஸ் இருக்காங்க, டிசைபிளில் ஒரு ஜேம்ஸ், யாக்கோபு. அவர் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஜீசஸ் எங்கே போனாலும் 3 பேரை கூப்பிட்டு போவார். யார் 3 பேரை? பீட்டர், ஜான், ஜேம்ஸ். அந்த ஜேம்ஸ் ஒருத்தர் இருக்கிற டிசைபிள். ஆனால் இந்த ஜேம்ஸ் அந்த ஜேம்ஸ் கிடையாது. இங்கே சொல்கிற ஜேம்ஸ் யார் தெரியுமா? ஜீசஸோட சகோதரன், ஆஃப் பிரதர், சகோதரன். அவர் ஒரு பெரிய சபை நடத்திட்டு இருந்தார் அந்த காலத்தில். பாருங்கள், ரொம்ப இன்ஃப்ளூயன்ஷியல் லீடராக இருந்தார். அவர் கிட்ட இருந்த சிலர் வர்றாங்க. ஜேம்ஸோட சபை, ஜேம்ஸும் அவரோட சபையும் பார்த்தீங்கன்னா லா, அதாவது சில அந்த காலத்தில் இருக்கிற சில வழக்கங்கள் அதை ரொம்ப பின்பற்றுறவங்க. இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும் என்று சொல்லி கலாச்சாரத்தை சார்ந்த காரியங்களை பின்பற்றுகிறவர்கள். இப்போது அவங்க புறஜாதியரை இந்த விருத்த சேதனம் பண்ணாதவங்களை சேர்த்துக்க மாட்டாங்க, அவங்க பக்கத்தில் வச்சுக்க மாட்டாங்க. சங்கர்ந்து சிலர் வராங்க. இப்போ இவர் பேதுரு அவங்களோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவங்க பார்த்தாங்கன்னா பேதுரு ஒரு தலைவர், இவங்கெல்லாம் ஒரு பெரிய ஓட்டு நிறைய இவங்ககிட்ட இருக்குது, இவர் தலைவர் பகுதியிலேருந்து தூக்கிடலாம், அவங்க மாற்று ஓட்டு போட்டாங்கன்னா அதனால பயந்து எதுக்குடா ஒம்புன்னு சொல்லிட்டு டக்குன்னு குவாய்ட்டாக தட்டு எடுத்துகிட்டு போயிட்டு யூதர்களோட உட்காந்துட்டார் அமைதியாக. இதை பவுலு பார்க்குறாரு. பவுலுக்கு கோபம் வருது. பவுலு சொல்கிறேன், நீ அநியாயம் பண்ணுற, பெரிய மனுஷன் தானே நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பவுலு கேள்வி கேட்குறாரு. அதுதான் நீங்கள் பார்க்குற சம்பவம். ஸோ பேதுரு பண்ணது ஃபஸ்ட்டு ஹிப்போக்ரசி. மனுஷங்களுக்காக பயந்து, பதவிக்காக பயந்து, மேபி ஓட்டுக்காக பயந்து இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிட்டார். பேதுரு பண்ண தவறு. பவுல் என்ன தப்பு பண்ணாரியா? பவுல் சரியாதானா சொன்னார், கரெக்டாக தப்பாக எதுவுமே சொல்லலையே. பவுல் பண்ண தப்பு என்னன்னா, முகத்துக்கு நேராக சொல்கிறாரு. மத்தேயுவில் ஆண்டவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, இயேசுப்பா ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு, உன் சகோதரனோட உனக்கு பிரச்சனை இருந்தால் தனித்து இருக்கையில் அவனிடத்தில் அந்த பிரச்சனையை குறித்து, அவன் தவறை குறித்து எடுத்து சொல்லின்னு சொல்கிறாரு. ரொம்ப தெளிவாக இருக்குது. ப்ரைவேட்ஸில் அவனுக்கு புரிய வை. அப்படியும் அவன் கேட்கலையா, ஒரு 3-4 பேரை சாட்சியாக கொண்டு போயிட்டு அவன்கிட்ட அதை சொல்லு. அப்படியும் கேட்கலையா, சபைக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக சொல்லுன்னு ஒரு ஃபார்முலா அழகாக சொல்லி கொடுக்குறார் ஜீசஸ். அப்படியும் கேட்கலையா, விட்டுரு அப்படின்றாரு. பியூட்டிஃபுல்லான ஃபார்முலா ஆண்டவர் இயேசுப்பா க்ளீனாக வச்சிட்டாரு. ஆனால் இங்கே பவுல் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி பண்ணுவேன், எல்லாம் ரத்தம் பாருங்க இவருக்கு, அப்படியே சும்மா அப்படியே பொங்கி எழுது. அப்படியே பார்த்த உடனே அடி நடிச்சிட்டாரு பேதுரு. வயசான மனுஷன் பாவம், எவ்வளோ நாளாக ஓடி இருக்கிறாரு கர்த்தருக்காக, கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லாமல் எல்லாருக்கும் முடியும் முகமானு வர அவரே பெருமையாக வர சொல்லிக்கிறார். ஆனால் இதோட பெரிய தப்பு என்ன தெரியுமா பவுல் பண்ணது? சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க இருக்கும் பொழுது மேபி இவர் இந்த 3-4 பேர் சாட்சியை யூஸ் பண்ணியிருப்பார், சபைன்னு கூட வச்சுக்கலாம். ஆனால்
அது அப்புறமா லெட்டராக எழுதுறாரு பார்த்தீங்களா வேற ஒருத்தருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? நீங்கள் எங்கே படிச்சீங்க இதை இப்போ? கலாத்தியர் ஒரு சபையா? அந்த சபைக்கு இவர் லெட்டர் எழுதுறாருயா. பாவம், அந்த காலத்தில் போப்பா பீட்டரை பார்த்துருந்தாங்க. அவர் ஒரு பெரிய தலைவர். அவரை பற்றி இவர் லெட்டரில் எழுதி வச்சிட்டாரு, பேப்பர் பேனால் எழுதி வச்சிட்டாரு. நீ நேரில் சொன்ன சரி, முகத்துக்கு நேராக சொன்ன ஓகே, நீ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் பர்சன் நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அங்கே இருக்கிறவங்க எல்லாம் மாறணும்னு சொல்கிறேன், அதையும் ஒத்துக்கிறேன். ஏன்னா பேதுரு பண்ண பெரிய தப்புனால என்னாச்சு, பேதுரு கூட இருந்தவங்களும் அதில் இழுக்கப்பட்டாங்க. இவர் பர்னபாஸும் அந்த சைடு போயிட்டாருன்னு சொல்லி பவுல் ஃபீல் பண்ணுறாரு. எல்லாருக்கும் மெசேஜ் கொடுக்கறதுக்காக நீ சொல்லியிருக்கிறேன்னு கூட நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எதுக்கு அதை பேப்பர் பேனால் எழுதி சம்மந்தமே இல்லாமல் ஒரு சர்ச்சுக்கு அனுப்புகிறேன்? ஸோ ஆக்சுவலாக இஃப் யூ டூ அ கிரிட்டிக்கல் அனாலிசிஸ், பேதுரு மேலே எவ்வளோ மிஸ்டேக் இருந்தோ பவுல் மேலேயும் அவ்வளோ மிஸ்டேக் இருந்தது. ரெண்டு பேரும் தவறு செஞ்சுருக்கிறாங்க. ரெண்டு பேரும் கொஞ்சம் அவங்க ஆக்சுவலாக எடுத்துக்கிட்ட கருத்துக்கள் வேணா ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிப்ளிக்கலாக இருக்கலாம். பட் த வே தி அப்ரோச்ட் இட், அது கம்ப்ளீட்டாக கொஞ்சம் மாமிசம் வெளியே வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அது பிசாசு செஞ்சுருக்கிறான். ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திட்டான் பிசாசு. கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி. பவுலுக்கு பதவி ஆசை, பேதுருக்கு பதவி ஆசை, பவுலுக்கு அவருடைய மாமிச வைராக்கியம் ரெண்டு கொஞ்சம் வெளியே வந்துடுச்சு. நவ் ஏன் பிசாசு இதை செஞ்சானா, ஏன் பிசாசு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக கவனமாக பார்த்துட்டு இருந்து சரியான நேரத்தில் அதை பிடிச்சு அதை செஞ்சானா, அந்த இடத்துல ஒரு பெரிய சண்டை வரணும்னு சொல்லி தான் அவன் இதை செஞ்சான். ஏன்னா திரும்பி உங்களுக்கு புரிய வைக்கிறேன், பேதுருவும் பவுலும் பெரிய லீடர்ஸ். அவங்க பின்னாடி பலாயிரக்கணக்கான பீப்புள் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ரெண்டு பேரும் இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணி ஆயிரமாக பீப்புள் ரட்சிப்புக்குள்ள சபைக்குள்ள வரத்துக்கு ஓடிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டை வந்துச்சுன்னா, ரெண்டு பேரும் பப்ளிக்காக சண்டை போட்டு பிரிஞ்சாங்கன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். ரெண்டு பேர் கூட இருக்கிற கூட்டம் எவ்வளோ பேர் பிரிவாங்க, தனியாக போவாங்க. இவங்க பிரசங்கம் பண்ணுகிற கிறிஸ்துவம் பிரசங்கிக்க முடியாமல் போயிருக்கும். இதுதான் பிசாசு எதிர்பார்த்தது. He wanted to bring about a conflict. But all glory to God and hallelujah. பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்திலே அதை முடிச்சிட்டாரு. உனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் வேணா, நீ அவ்வளோத்துக்கு வர்த் இல்லை பிசாசு, ஒரு லைன் உனக்கு போதும் போ என்று சொல்லி ஆண்டவர் அங்கேருந்து அவனை அமுச்சிட்டாரு. அண்ட் there was absolute peace after that. இதுக்கு அப்புறம் நம்ம பார்க்குறோம், சபை பெருகினத, கர்த்தரோட ஊழியம் வளர்ந்தத. இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நமக்கு ரொம்ப தெளிவாக இந்த நாட்களில் சொல்ல நினைக்கிற விஷயம் என்று சொல்லி நினைக்கிறேன். நம்ம எல்லாருமே, ஆல் ஆஃப் அஸ், we are not perfect including me, எல்லாருக்குமே கோபங்கள் இருக்கிறது, எல்லாருக்குள்ளேயுமே ஈகோஸ் இருக்கிறது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில பயங்கள் இருக்கிறது, நம்ம எல்லாருக்குள்ளேயும் சில சந்தேகங்கள் இருக்கிறது, இன்செக்யூரிட்டி இருக்கிறது. அண்ட் தீஸ் ஆர் த ட்ரிகர் பாயிண்ட்ஸ். பிசாசு கொண்டு வருகிற ட்ரிகர் நம்ம சண்டை போடுறதுக்கு, சண்டையாக மாறுறதுக்கு, அந்த சண்டை அதிகமாகிறதுக்கு, அந்த சண்டை அதிகமாகி அசிங்கமாகிறதுக்கு, அது அசிங்கமாகி அங்கே சமாதானம் போகிறதுக்கு, இது எல்லாமே நடந்து ஆசீர்வாதம் காணாமல் போய் கர்த்தர் அந்த இடத்துல, அந்த வீட்டில், அந்த வேலையில், அந்த ஊழியத்தில், அந்த தேசத்தில் நம்ம மூலமாக வச்சிருக்கிற சுவிசேஷ ஊழியம் நடக்காமல் போகிறதுக்கு பிசாசு இதெல்லாம் பயன்படுத்தலாம். அண்ட் we have to realize that. நம்மலாம் ஒரு வால்கானோ போல இருக்கிறோம். நம்ம யார்? வால்கானோ தமிழில் என்ன சொல்லுவாங்க? எரிமலை. நம்மலாம் எரிமலை போல இருக்கிறோம். எப்போ வேணால் வெடிக்கிறதுக்கு ரெடியாக உள்ள கொதிச்சிட்டு இருக்கு.
பிசாசு எப்போ அந்த எரிமலையில் ஒரு நெருப்பு குச்சியை போடலான்னு காத்துட்டு இருக்கிறான், வெடிச்சு சிதறதுக்கு. யூனோ ஆக்சுவலி நம்மளை ஒரு எக்ஸ்ரே மெஷினில் வச்சு எக்ஸ்ரே பண்ணால் கூட தெரியாதுல்ல. இதுக்காக ஒரு மெஷின் கண்டுபிடிச்சி நம்மளை ஸ்கேன் பண்ணி பார்த்தா நமக்குள்ளே எரிமலை இருக்கிறது தெரியும். we are waiting to erupt. நான் சொல்கிறது வெறும் கோபம் மட்டும் இல்லை, துக்கம், பயம், இச்சை, எல்லாத்தையும் எரிமலை மாதிரி உள்ளே கொதிச்சிட்டு இருக்கு. ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆயிடுச்சுன்னா அந்த எரிமலை வெடிச்சு சிதறி எல்லாத்தையும் காலி பண்ணிடும். பிசாசு அந்த எரிமலையை வெடிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவர் அதை அணைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. தட்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் அஸ். ஸோ இந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே நமக்கு இருக்கு. கான்ஃப்ளிக்ட் போகிறதுக்கு, சண்டை போகிறதுக்கு சான்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பட் டுடே காட் வாண்ட்ஸ் டு டெல் அஸ், நீ எனக்கு தேவை மகனே, மகளே, நீ எனக்கு தேவை. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் எனக்கும் இந்த பட்டினத்திற்கும் தேவை. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் உன்னோட குடும்பத்திற்கு தேவை. உனக்குள்ள இருக்கிற சமாதானம் உன்னை சார்ந்து இருக்கிற மனிதர்களுக்கு தேவை. உனக்குள்ள இருக்கிற சமாதானமும் ஆசீர்வாதமும் நீ வேலை செய்கிற இடத்துக்கு தேவை. தயவு செய்து சண்டைக்கு போவாத, கான்ஃப்ளிக்டாக மாற்றாத, சமாதானக்காரியாக இரு என்று கர்த்தர் நம்ம இடத்துல சொல்கிறாரு. God loves peacemakers. And that's why he says, blessed are the peacemakers. இன்றைக்கு நம்ம 3 காரியங்கள் இந்த பேசேஜ்லேருந்து கற்றுக்க போகிறோம். 3 விஷயங்கள். கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகாமல் கான்ஃப்ளிக்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்து தான் இருக்கும், அதை ஸ்டாப் பண்ண முடியாது. கான்வர்சேஷன்ஸ் நடக்கும், நம்மளுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும், அதன் நிமித்தம் வர டிஸப்பாயின்மெண்ட்ஸ் வரும், பயங்கள் இருக்கும், கோபமும் வரும். நம்ம சொரநிலதவங்கள கோபம் வரும், இதெல்லாம் இருக்கும். ஆனால் இது எல்லாவற்றையும், இந்த எல்லா இமோஷன்ஸையும் அடுத்த கட்டமான கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போகாதபடிக்கு, அடுத்த கட்டமான சண்டைக்குள்ளே போகாதபடிக்கு எப்படி தடுக்கிறது, அதான் நல்லா கவனிச்சுக்கோங்க. திரும்ப சொல்கிறேன், இந்த பயம், கோபம், இச்சை, பொறாமை, இன்செக்யூரிட்டி, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள்ளே இருக்கும். அது ஒன்றும் செய்ய முடியாது, அது அப்பப்போ வரும், அதையும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்லாம் வரும் பொழுது, இந்த புயல் அடிக்கும் பொழுது இயேசுப்பா சமாதானத்தை கொடுக்குறாரு. இந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்குது பாருங்க. அந்த சமாதானம் என்ற அந்த சேஃப் ஸ்பேஸ்லேருந்து நம்ம வெளியே போகிறோம் பார்த்தீங்களா, அதான் சண்டை. நான் சொல்கிறது புரியுதா? இந்த இமோஷன்ஸ் வரும்பொழுது சமாதானன்ற அந்த சேஃப் ஸ்பேஸ்க்குள்ளே இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த சமாதானன்ற அந்த சேஃப் ஸ்பேஸ்லேருந்து ஒரு அடி எடுத்து வெளியே வச்சு சண்டைன்ற ஸ்பேஸ்க்குள்ளே போகும்போது தான் எல்லாமே அசிங்கமாகுது. ஸோ எப்படி அந்த சமாதானன்ற ஸ்பேஸ்க்குள்ளே இந்த இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும் என்பது தான் இன்றைக்கு இயேசுப்பா நம்மளுக்கு சொல்லித்தர ஆசைப்படுறாரு. 3 காரியங்கள், ஜஸ்ட் 3 things கான்ஃப்ளிக்டை அவாய்ட் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு, do not be consumed. சொல்லுங்கள், do not be consumed. 2வது, break the clutches. 3வது, be the positive creator. 3 C இங்கே சொல்கிறேன், consumed, clutches, creator. என்ன சொல்ல வரீங்க? ஃபஸ்ட்டு, do not be consumed. இந்த பேசேஜ்லேருந்து நம்ம கற்றுக்கலாம். do not be consumed என்னன்று நம்ம கற்றுக்க போகிறோம். கலாத்தியரில் நம்ம வாசிச்ச அந்த 2ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் மட்டும் வேகமாக வாசிங்களேன். எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த பொழுது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி. நல்ல கவனிங்க, நான் தான் சொன்னேன் பவுலோட மிஸ்டேக்ஸு, பேதுரோட மிஸ்டேக்ஸு. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள்,
பவுல் சில மிஸ்டேக்ஸ் பண்ணாலும் அவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருந்த நல்ல விஷயமும் வெளியே வந்தது. நல்லா ப்ராசஸ் பண்ணிக்கோங்க இதை நான் சொல்கிறத. கான்ஃப்ளிக்ட் வரப்போகிற ஸ்டேஜ், கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கான எல்லா விஷயம் நடக்குது, அதுக்கான காரியங்கள் நடக்குது. அதில் சில பவுலோட மிஸ்டேக்ஸு, பேட்ரோட மிஸ்டேக்ஸு கொஞ்சம் வெளியே வருது, கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போக போகுது. ஆனால் பவுல் கிட்ட இருந்த கர்த்தருடைய சில நல்ல விஷயங்கள் ஐ பிலீவ் இந்த தப்பான விஷயங்களோட ஜாஸ்தியாக இருந்ததுனால கான்ஃப்ளிக்ட் அவாய்ட் பண்ணிடுச்சு. ஒன் ஆஃப் தேட் இஸ் பவுல் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை ஜஸ்ட் பிஃபோர் திஸ் இந்த பேதுரு என்ன தப்பு பண்ணாருன்னு சொல்லி எழுதுறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயத்தை எழுதியிருக்கிறாரு. என்ன எழுதியிருக்கிறாரு? அவரை பற்றி இந்த 3 முக்கியமான தலைவர்கள் யாரு? யாக்கோபு, கேபா, யோவான். இந்த யாக்கோபு, அந்த யாக்கோபு, அந்த ஜீசஸோட இந்த 3 பேர். ஓகே, அந்த 3 பேர், இவங்க 3 பேர் யாருன்னு சொல்றாரு? பில்லர்ஸ் ஆஃப் த சர்ச், தூண்கள் என்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? தூண்கள் என்று சொல்றாரு. ஸோ பவுல் ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பேதுரு செஞ்ச ஒரு தவற ஒரு கான்வர்சேஷன் நடுவில் கொண்டு வராரு. ஆனால் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் தட் ஃபியூ லைன்ஸுக்கு முன்னாடி பேதுரு பற்றி எழுதும் பொழுது ஒன் ஆஃப் தி தூண், ஒன் ஆஃப் தி பில்லர்னு எழுதுறாரு. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஃபாலோ பண்ணுறீங்களா? நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் பவுல் இடத்துல இருக்கிறீங்க, இன்றைக்கி நீங்கள் ப்ராபப்ளி யார் கூடயாவது உங்களுக்கு சில பீப்புளை பிடிக்காமல் இருக்கலாம், சண்டை இருக்கலாம், அவங்கள பற்றி எப்போதும் தப்பாக பேசிகிட்டே இருப்பீங்க, அவங்கள பற்றி என்ன பேசினாலும் உங்களுக்குள்ளே கோபம் வரும், அவங்கள பார்த்தா உங்களுக்கு வெறுப்பு வரும், மூஞ்சி திருப்பிப்பீங்க, இல்லாட்டி எதிர்த்து பேசுவீங்க. யூ ஜஸ்ட் திங்க் ஆஃப் தோஸ் பீப்புள். யாரெல்லாம் அந்த பீப்புள்? சம் பீப்புள் whom you don't like, you hate, you make fun of, whatever. இப்போது அந்த பர்சனை பற்றி, அந்த பர்சன் பண்ண ஒரு தப்பை பற்றி நீங்கள் இன்னொருத்தங்கிட்ட பேசணும்னு வச்சுப்போம், எழுத வரைக்கும் போவாங்க. பவுல் அந்த கோபம், வெறுப்பு என்ற சகதியில் மாட்டிக்கொள்ளவில்லை. Paul was not caught in that quicksand. சகதியில் மாட்டிக்கல, அவருக்காக மாட்டிக்கல. He was not there. Paul was confident. Paul was grounded in the word of God. வேதத்தின் அடிப்படையில், இயேசுவோட டீச்சிங்ஸின் அடிப்படையில் பேதுரு செஞ்ச தவறை மட்டும்தான் சுட்டி காட்டுறார். ஃபார் எடிஃபிகேஷன் ப்ராசஸ் அவர் சொல்கிறார், இந்த விஷயம் இயேசுவோட டீச்சிங்க்கு அலைன் ஆகி இல்லை, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட், இது தப்பு. அதை மட்டும்தான் பேசுகிறார், ப்ராப்ளமை மட்டும்தான் பேசுகிறார், பர்சனை பேசலை. இன்றைக்கி நம்ம என்னத்தம்மா பண்ணிடுறோம்? ஒரு நபர் ஒரு சின்ன விஷயம் ஒரு பெரிய விஷயம் ஒரு தப்பு பண்ணும் பொழுது, அது எஸ்பெஷலி லெட்ஸ் லீவ் த பர்சனல் திங்ஸ் ஆல்சோ, வேதத்தின் அடிப்படையில் தப்பு பண்ணும் பொழுது, ஆர் லெட்ஸ் டேக் த பர்சனல் திங்ஸ் ஆல்சோ, அவங்க ஒரு தப்பு பண்ணும் பொழுது நம்ம அந்த பர்சனை கெட்டவனை மாற்றிடுறோம், கெட்டவனை பார்க்குறோம், ஒரு பகை உண்டாக்கிக்கிறோம், வெறுப்பு உண்டாக்கிக்கிறோம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், தேர் ஆல்சோ காட்ஸ் கிரியேஷன். ஒரு விஷயம், சில விஷயங்கள் தவறு இருக்கலாம். இஷ்யூவை பேச கற்றுக்கோங்க, அந்த பிரச்சனைகளை பேச கற்றுக்கோங்க, பிரச்சனைகளை மட்டும் பேச கற்றுக்கோங்க. மனுஷனை தவறுபடுத்தாதீங்க. மனுஷியோ ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. நீங்கள் ஒரு பர்சனை தவறாக பேச ஆரம்பிச்சிங்க, எல்லாமே தவறு தான் பார்ப்பீங்க, எல்லாமே தவறாக தோணும், குறை சொல்லிகிட்டே இருப்பீங்க. அந்த பர்சன் நீங்கள் குறை சொல்கிறனால அவங்களுக்கு ஒன்றும் டேமேஜ் இல்லை, உங்களுக்குள்ளே தான் டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. நீங்கள் குறை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். நீங்கள் குறை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் கிட்னியில் கிரியாட்டின் லெவலை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். நீங்கள் மற்றவங்களை குறை சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் லிவரை ஃபங்க்ஷனை ஃபேட்டியாக மாற்றிக்கிட்டே இருக்கும். இட்ஸ் வெரி கனெக்டட். அதனால் எவ்வளோ கம்மியாக குறை சொல்கிறீங்களோ அவ்வளோ நல்லா உங்கள் பராமீட்டர்ஸ் இருக்கும்.
டாக்டர்ஸ் நீங்கள் அவங்ககிட்ட போகும்பொழுது சொல்லுவாங்க, சுகர் இருந்தால் சர்க்கரையை குறைங்கன்னுவாங்க, ஆட்டு கொஞ்சம் சரியில்லைருந்தால் எண்ணெயை குறைங்கன்னுவாங்க, லிவர் கொஞ்சம் பிரச்சனை இருந்தால் கொழுப்பை குறைங்கன்னுவாங்க. ஆனால் டாக்டர் சொல்லாதது இது. இதை நீங்கள் எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லாயிருக்கும் உங்கள் ஆர்கன்ஸ். குறை மோசமான கரை, அது நமக்குள்ளே பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஸோ தயவுசெய்து குறைய ஒரு வாடிக்கையாக வச்சுக்காதீங்க. டோன்ட் மேக் இட் ஹேபிட். இன்னொருத்தங்களை பற்றி குறை சொல்கிறது தயவுசெய்து குறைங்க. when you reduce it, you will automatically see positivity increasing in you, health coming back to you. சமாதானம் அதிகமாகிறத பார்ப்பீங்க. பீப்புளை பர்சனலாக வெறுக்காதீங்க, குறை பேசாதீங்க. அதுவும் குறிப்பாக பாடி ஷேமிங் பண்ணாதீங்க. பாடி ஷேமிங் என்ன தெரியுமா? ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சு அவங்கள கிண்டல் பண்ணாதீங்க. அவங்க செய்கிற பிரச்சனைகளை நீங்கள் பேசலாம், பட் அவங்க உருவத்தை தப்பாக பேசக்கூடாது. வெரி வெரி ராங். ஏன்னா எல்லாருமே ஆண்டவருடைய சாயலில் படைக்கப்பட்டவர்கள், எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். அண்ட் ஐ லைக் தட் அபவுட் பால். அவன் எதுவுமே அவர் பர்சனலாக எடுக்கலை. இந்த இஷ்யூவில் கூட அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் பேசினார். ரெண்டாவது, பிரேக் த கிளச்சஸ். பிரேக் த கிளச்சஸ். யோவான் எழுதிய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். John chapter 18 verse 10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலது காதர வெட்டினான். அந்த வேலைக்காரனுக்கு மல்குஸ் என்று பெயர். பேதுரு எப்படிப்பட்ட ஆளு? அங்கே ஏசப்பாவை பிடிக்க வந்த போதே கத்தி எடுத்து வெட்டினவன், யோசிக்காமல் விட்டுறவன், பேசுகிறவன். அவன் கோவக்காரன் நம்பர் 1, ஷார்ட் டெம்பர் நம்பர் 1. ஆனால் இந்த இடத்துல நான் பார்க்குறேன், பேதுரு எதுவுமே பேசல. so composed, so peace, so much of peace. ரியாக்டே பண்ணல. கோபக்காரன், ஷார்ட் டெம்பர்ட். பேதுரு எல்லாத்துக்கும் எடுத்தறிஞ்சு பேசுவான், டக்கு டக்குன்னு பேசுவான், நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நான் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுறேன் பேதுரு இந்த ரியாக்ஷன். பேதுரு ப்ராபப்ளி ஆண்டவருக்குள்ளே ஊழியம் செய்ய ஆரம்பித்த பிறகு, ஆண்டவர் பாஸ்டர் ஆக்கின பிறகு, அவர் ஊழியத்தின் மூலமாக ஆயிரக்கணக்கு பீப்புள் வர ஆரம்பித்த பிறகு, எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிற அந்த இதெல்லாம் இருக்குது அவருக்கு. பாருங்கள், கொஞ்சம் ஈகோ இருந்திருக்கு, கொஞ்சம் பதவியை காப்பாற்றிக்கணுன்ற ஆசைலாம் இருந்திருக்கு. ஓகே, எவ்ரி திங் இஸ் ஃபைன். பட் ஆனால் அவர் டீப்பாக திங்க் பண்ணி தன்னோட பழைய வாழ்க்கையில் இருந்த சில பேட் பிஹேவியர்ஸை, பாவத்தின் காரியங்களை, தனக்குள்ளே இருந்த சில நெகட்டிவிட்டியை டீப்பாக திங்க் பண்ணி அதெல்லாம் மாற்ற முயற்சி செஞ்சுருக்கிறான்னு நினைக்கிறேன். ஸோ சம் ஆஃப் த திங்ஸ் that is part of our behavior. ஆனால் நம்ம அப்பப்போ டீப்பாக திங்க் பண்ணணும். பாருங்கள், நம்மக்கிட்ட என்ன விஷயங்கள் மிஸ்டேக்ஸ் இருக்குது, என்ன பிஹேவியரல் பேட்டர்ன்ஸ் இருக்குது, அது எப்படி மற்றவங்களை பாதிச்சிருக்கு, அது எப்படி அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் உண்டாக்கியிருக்கு, பீஸ் இல்லாமல் பண்ணியிருக்கு. சரி, நெக்ஸ்ட் டைம் அதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணணும், ஒர்க் பண்ணணும். அடுத்த வாட்டி அந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்குள்ளேயே டீப்பாக ஒர்க் பண்ணணும். ஆனால் பிசஸ் என்ன பண்ணுவான், நம்மளை எக்ஸ்டர்னலில் தான் ஒர்க் பண்ண வைப்பான். அவங்கக்கிட்ட என்ன பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க ஏன் அப்படி பண்ணாங்க தான் யோசிக்கமா. நோ 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 we have to become deep thinkers. நமக்குள்ள ஆழமாக திங்க் பண்ணணும். நம்ம என்ன மாற்றணும், புரியுதா? இந்த 1ஆம் தேதி அன்றைக்கி யாரோ ஒரு நல்ல ப்ரீச்சர் ஒருத்தருங்க வாலிபர் தென்றல் 2ன்னு ஒரு வீடியோ போட்டார். இதை பற்றி நிறைய பேர் பார்க்கல, நம்ம சர்ச்சில் கூட அதில் கூட இதை பற்றி பேசியிருக்காரு. முடிஞ்சால் பாருங்கள். You have to think deep and correct your past mistakes. அதுலேருந்து வெளியே வரணும். நிறைய நேரத்தில் நம்ம சின்ன வயசில் பண்ணுற சில விஷயங்கள் விளையாட்டாக நம்ம அதை பண்ணியிருப்போம். நம்ம நினச்சிப்போம் சின்ன வயசில் பசங்க பண்ணுறது அது விளையாட்டு, அதை பற்றி பேசுவாங்க, ஜோக் அடிப்பாங்க. பட் அதில் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குது. அந்த பிஹேவியர் பேட்டர்ன் அப்படியே விட்டு அது பெருசாக அது அப்படியே ஒரு பயங்கரமான மோசமான காரியமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஐ ரியலி ஃபீல் தட் பேதுரு இப்படி யோவானில் பிஹேவ் பண்ண பேதுரு
இந்த இடத்துல இவ்வளோ பெரிய ஒரு பயங்கரமான விஷயம். அங்கே ஏதோ ஏசப்பாவை அவன் பிடிக்க வந்தான், இவன் வெட்டினான். ஆனால் இங்கே அவன் ஒரு பெரிய லீடர், பிஷப், போப் லெவலில் இருக்கிறான். அவனுக்கு எதிராக ஒரு லீடர் இப்படி பேசும்பொழுது அது பெரிய அவமானம், பெருத்த அவமானம். பட் he was so composed. I think he broke the clutches. Breaking the clutches, நம்மளுடைய பாவங்களை, நம்மளுடைய மிஸ்டேக்ஸை, நம்மளுடைய சில பிஹேவியரல் குறைபாடுகளை, அந்த பேட்டர்னை பிரேக் பண்ணி வெளியே வரும்போது we become strong. நத்திங் இஸ் தேர். இதுதான் நான், இதனால் மாற்ற முடியாது, எதையுமே நம்ம சொல்ல முடியாது. ஆண்டவர் நமக்குள்ள பலத்தை வச்சிருக்காரு, வல்லம் வச்சிருக்கிறாரு, நமக்காக ரிசரக்ஷன் பேக்கேஜை கொடுத்துருக்கிறாரு. there's nothing that cannot be changed for good. அதான் சிலர் சொல்லுவாங்க, சம்பிரதாயம் சொல்லுவாங்க. அது இட்ஸ் a tradition, that's how it is. என்னோட ஃபேமிலியில் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே இப்படி தான், நான் இப்படி தான். நோ, இட்ஸ் நாட் லைக் தட். யூ கேன் பிரேக் த கிளச்சஸ். கடைசியாக, பி த பாசிட்டிவ் கிரியேட்டர். சாட்சி. என்ன அது பாசிட்டிவ் கிரியேட்டர்? வாசிப்போமா 2 பேதுரு. இது எனக்கு ரொம்ப, இந்த என்டையர் சர்மன் நான் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஆக்சுவலாக நான் இந்த வசனத்துலேருந்து தான் ஆரம்பித்தேன். அந்த கான்ஃப்ளிக்ட் பாசேஜ் படித்த பிறகு இந்த சர்மனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இந்த வேர்ஸ் தான். இட் வாஸ் ஸோ பவர்ஃபுல். வாசிங்க 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை இரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் இங்கிலீஷ்ல as also our beloved brother Paul, பிரியமான சகோதரன் பவுல். யார் சொல்றா? பீட்டர், பேதுரு. பேதுரு எப்போ இந்த பிரச்சனைலாம் நடந்த பிறகு, இவரை பற்றி கலாத்தியருக்கு இவர் லெட்டர் எழுதின பிறகு, பேதுரு at the character. பீட்டர் என்ன சொல்லி பவுலை கூப்பிடுறாரு? என் பிரியமான, நம் பிரியமான ஆர் பிலவட் பிரதர். பாசிட்டிவா, இவ்வளோ பாசிட்டிவா பீட்டர் அவரை பற்றி சொல்ல முடியும்னா எந்த அளவுக்கு இல்லை அவர் ஒரு பாசிட்டிவிட்டி அந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அவரை பற்றி லெட்டர் எழுதினார் பால். ஆனால் இன்னைக்கு பீட்டர் எங்கே இதை வாசிக்கிறோம்? நம்ம எங்கே வாசிக்கிறோம்? 2 பேதுரு என்னது? ஆக்சுவலா 2 பேதுரு என்னது? என்னது அது? இதுவும் ஒரு லெட்டர். ஐயா, நீ வெறும் கலாத்தியருக்கு மட்டும்தான் லெட்டர் எழுதுன. நான் எல்லாரும் பார்க்கிற மாதிரி லெட்டர் எழுதுறேன். உன்னை பற்றி பாசிட்டிவா. நீ கலாத்தியருக்கு மட்டும்தான் என்னை பற்றி நெகட்டிவாக ஒரு லெட்டர் எழுதியிருக்கிற, பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட்டிருக்கிற. ஆனால் நான் எல்லாருக்கும் பார்க்குற மாதிரி, வாசிக்கிற மாதிரி பாசிட்டிவாக ஒரு லெட்டர் எழுதுகிறேன், பிளாக் அண்ட் ஒயிட்டில் என்று சொல்லி எழுதுகிறாரு. அதுவும் பிரியமான சகோதரன் என்று நிறுத்தல. வாசிங்க அதுக்கப்புறம். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறான். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசி இருக்கிறான். இவைகளை குறித்து பேசியிருக்கான். பிளஸ் என்டாஸ் பண்றாரு. அவர் எழுதின நிருபங்களை இவர் பப்ளிசிட்டி ஷேர் பண்றாரு, கொலாபரேட் பண்றாரு. அப்புறம் அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதற்கு அரிதாய் இருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக இவைகளையும் புரட்டுகிறார்கள். என்டாஸ் பண்ணி
இவருடைய ரைட்டிங்ஸ் லெட்டர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு அங்கே டிக்ளேர் பண்ணுறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா அதை ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. நம்ம முடிக்க போகிறோம். பேதுருவை பற்றி கலாத்தியருக்கு இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறார் பவுல். பேதுருவை குறை சொல்லி, பேதுரு பண்ண தப்பை எல்லாரும் பார்க்குற மாதிரி சொல்லி. ஆனால் பேதுரு லெட்டர் எழுதுறாரு, பப்ளிக் லெட்டர். அதில் என்ன சொல்கிறாரு? நமக்கு பிரியமானவர்னு சொல்லி இவரை என்கரேஜ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? இவர் எழுதின லெட்டர்ஸ் எல்லாம் என்டாஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? இவர் எழுதியிருக்கிற லெட்டர்ஸ் எல்லாம் கரெக்டு, வேதத்தில் இருக்கிற இயேசுப்பாவோட காரியங்கள் என்று சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இவரை பற்றி ஏற்கனவே கலாத்தியரில் இவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்கு, அந்த லெட்டர் சேர்த்து. எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவிட்டி இல்லை? எக்ஸ்ட்ராடினரி பாசிட்டிவிட்டி இல்லை? அதான் பேதுரு. எனக்கு பிரியமானவர்களை, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிகிறேன். எப்பொழுதும் நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி வரும் பொழுது, திரும்ப சொல்கிறேன், உங்கள் லைஃப்பில் நெகட்டிவிட்டி வரும் பொழுது, சண்டை உண்டாக்குற சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய இருக்கும் பொழுது, உங்கள் வேலை, லட்சம் ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வேலை செய்கிற இடம் மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் எப்போ எரிமலை வெடிக்கும்னு தெரியாத அளவுக்கு எப்பொழுதுமே டென்ஷனாக இருக்குது. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களை சுற்றி இருக்கிறாங்க. யூ ஆர் ஃபேஸிங் சச் பீப்புள் அண்ட் சிச்சுவேஷன்ஸ்னா, ஐ வில் டெல் யூ ஒன் ட்ரிக். பி அ பாசிட்டிவ் கிரியேட்டர். பேதுரு போல அதில் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். சில பெரிய தலைவர்கள்லாம் செய்கிற விஷயம், உங்கள் எல்லார்கிட்டையும் இமெயில் இருக்கா? இமெயில் நிறைய பேர்ட்டு இல்லை, சரி விட்டுங்க, இமெயில் இன்றைக்கி யாரும் பார்க்கறதில்ல. எல்லார்கிட்டையும் வாட்ஸ்அப் இருக்கா? வாட்ஸ்அப் இல்லாத அரிய நபர்கள் யாராக இருந்தால் வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. சண்டே நைட்டு இல்லாட்டி மண்டே ஏர்லி மார்னிங், எது உங்களுடைய டிவோஷன் டைம், பீஸ்ஃபுல் டைம் பார்த்துக்கோங்க அந்த டைமில். ஆனால் அந்த மண்டே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணணும். உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர் எழுதுங்க. எப்படி? முட்டாளா அப்படின்னு கேட்குறீங்களா? உலகத்துக்கு நம்ம முட்டாளாக தான் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. பரவாயில்ல, உங்களுக்கு நீங்களே ஒரு லெட்டர் எழுதுங்க. என்ன அந்த லெட்டர் எழுதுவீங்கன்னா, உங்களை குறித்து இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை, அந்த வாரத்தில் நீங்கள் செய்ய நினைக்கிற, சாதிக்க நினைக்கிற விஷயங்களை, எந்த விஷயங்கள்லாம் சாதிக்கணும் இந்த வீக்கில் நினச்சிருக்கிறீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் ஜெயிக்கணும்னு நினச்சிருக்கிறீங்களோ, எந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் உதவி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, just fill it with everything positive. முக்கியமான விஷயம், இந்த லெட்டரை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நன்றிகள் சொல்லி, ஆண்டவருக்கு நன்றிகள் சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நன்றிகள் டு God for giving a new week, for the week that He's going to give you and for the week that He safeguarded you. அடுத்தது என்ன சொன்ன? அந்த வாரத்தில் நீங்கள் செய்ய நினைக்கிற, சாதிக்க நினைக்கிற காரியங்கள் அதை எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட மாற்றிக்கணும்னு நினைக்கிற காரியங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய நினைக்கிற உதவிகள், மொத்தத்தில் உங்களோட பர்பஸ், அந்த வீக்குக்கான உங்களுடைய பர்பஸ். இந்த லெட்டரை நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கே எழுதிக்கோங்க. உங்களுக்கு எப்படி எழுதுறது தெரியுமா? நீங்கள் டைப் பண்ணி உங்கள் பேரை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும் அது. ஓகே, அதை பத்திரமா நல்லா வச்சுக்கோங்க. அண்ட் எவ்ரி டைம் யூ ஃபீல் லோ, ஒரு சண்டை வர சூழ்நிலை வந்தால், கான்ஃப்ளிக்ட் வர சூழ்நிலை வந்தால், உங்களுக்கு குழப்பம் வர சூழ்நிலை இருந்தால் இதை வாசிங்க. யூ வில் ரியலைஸ் யுவர் பர்பஸ். உங்களுக்குள்ள கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அப்போ உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணும், இந்த சண்டை ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை, இதை என்ன ஸ்டாப் பண்ணணும், இதை என்ன ஸ்லோவாக்கணும், நான் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு, அதை செய்யணும் என்று சொல்லி ஓடுவீங்க. எழுதுறது அப்போஸ்தலர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல பழக்கம். எழுதும் பொழுது அது நம்மை உற்சாகப்படுத்தும், அதை வாசிக்கும் பொழுது
அது நமக்கு கற்றுக் கொடுக்கும்.